கோச்சடையான் படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். ஹலோ மேம். ஸோ கோச்சடையான் அந்த பேரை கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? எனக்கு வந்து தலைவர் படம். ஸோ நான் தீவிர ரசிக்க தலைவருக்கு. ஸோ மோர் தென் எனிதிங் எல்ஸ் இதில் பாடிருக்கேங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். பட் தலைவரோட அடுத்த படம் வந்துருச்சு ஆஃப்டர் கேப்னோடனே ஒரே சந்தோஷமாக இருக்குது. பாடல் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பாடல் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து ரொம்ப ஒரு ஆக்சுவலி தரையில் உட்காந்துக்கிட்டு ஒரு கையில் ஒரு மைக்கை பிடிச்சிட்டு அண்ட் ரஹ்மான் சார் வந்து அப்படியே தரையில் உட்காந்துக்கிட்டு கையில் மைக்கை பிடிச்சிட்டு ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயம். அது ஸ்டூடியோ பின்னாடி போயெல்லாம் பண்ணலை. அப்புறமா மெதுவாக வந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் த சாங். ஒரு இனிஷியலி ஒரு ஜாமிங் மாதிரி தான் பண்ணார். அண்ட் கொஞ்சம் வந்து இந்த செந்தி விழுந்த செம்பொர் பாறையிலாம் வந்து வைரமுத்து சாரோட லிட்ரலி காவிய இலக்கிய தமிழ்லாம் வந்து இலக்கிய தமிழ் தப்புன்னு நினைக்கிறேன், அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காவிய தமிழ் வெரி வெரி ஓல்ட் ஸ்டைல் ஆஃப் தமிழ். அண்ட் கொஞ்சம் இனிஷியலி கொஞ்சம் சரியாக சொல்லிடணும், எல்லா வார்த்தையும் சரியாக கரெக்டாக உச்சரிச்சிடணும்னு கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. பட் மோர் தென் எனிதிங் எல்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ரஹ்மான் சாருக்கு. மறுபடியும் சூப்பர் ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்கிறது. சார் இந்த மூவியில் நீங்கள் பாடியிருக்கீங்கல்ல சார், ஜஸ்ட் அந்த பாடல் பற்றி சொல்லுங்கள் சார். அந்த பாட்டு ரொம்ப வித்தியாசமான பாட்டு. ஆக்சுவலி சின்மை ரொம்ப பிரமாதமாக பாடுறாங்க. ஓகே. நான் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு போர்ஷன் தான் அதில் பாடியிருக்கேன். ரொம்ப நான் எப்போதுமே மென்மையாக ஒரு பாட்டு தான் எனக்கு கொடுப்பார். பட் இது வந்து கொஞ்சம் ஒரு கம்பீரமாக ஒரு அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ரஹ்மான் சாருக்கு நன்றி, ரஜினி சாருக்கு நன்றி. படைப்புக்கு அப்புறம் அவருக்கு பாடுறேன். அண்ட் ரஜினி சாருக்கு ஒரு பாட்டு பாடினா 100 பாட்டு பாடின மாதிரி. அதனால் கண்டிப்பாக ஐ எம் ஸோ த்ரில்ட் டு பி ஹியர் டுடே. லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஃபங்க்ஷன். இன்றைக்கி வந்து யாருமே வந்து இவ்வளோ அளவுக்கு நம்ம பண்ண முடியுமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மூவி. ஸோ இந்த மூவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஆடியோ லான்ச், how do you feel? I have come in as a Carbon Mobile representative. I'm their official brand ambassador. And actually Tamil industry la na vandu active kadikadu. I'm active in Kannada, Telugu and Malayalam. But it's a Rajni sir movie and Kochadiyan in the padthukkaga I am definitely going to watch it first day first show, like I have always done. At least the last 5-6 films of Rajni sir I have watched it first day first show ever since I understood the value of South Indian cinema. And my most favorite, my first love, Shah Rukh Khan is coming in as the chief guest. So very very excited to be here. And Kochadiyan is also launching an official Carbon Mobile phone today with Rajni sir's photograph behind it. So looking at the huge boom for Carbon Mobiles and the huge boom of the huge tsunami of Kochadiyan, very 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 excited. ஆண்டனி தான் இந்த படத்தோட எடிட்டர். கோச்சடையானை பற்றி அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் ஆண்டனி. படம் கலக்குது. ஓகே. ப்ளஸ் தலைவர் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாரு. ப்ளஸ் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ரஜினி சார் அந்தளவுக்கு ஆக்ஷன் அப்படி இருக்குது படத்தில். ப்ளஸ் கிராஃபிக்ஸ் ரியலாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது தவிர நல்லாயிருக்கும், ஸ்க்ரீனில் பிரம்மாண்டமாக இருக்கும் படம். இன்றைக்கி வந்து நம்மலாம் வந்து இவர் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய அளவுக்கு இருக்கிற ஒரு ஸ்டார், எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக இருந்த சூப்பர் ஸ்டாரோட மூவியோட ஆடியோ லான்ச் இன்றைக்கி நடக்க போகுது. அது இல்லாமல் அவதாரோட டெக்னிக்கல் சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா ஹவு டு யூ ஃபீல்? இந்த தருணம் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு பிளெஸிங் தான் ரஜினி சாரோட படத்துக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு கோச்சடையான் ஃபஸ்ட் டைம் மோஷன் கேப்சரில் செஞ்சுருக்காங்க. அது வந்து இந்தியாவுக்கு ஃபஸ்ட் இருந்தாலும் மோஷன் கேப்சருக்கே ஒரு பெருமை தான். ஏன்னா ரஜினி சார் அதை செஞ்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு இந்தியன், ஒரு தமிழனா ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் இன்றைக்கி இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ ரொம்ப ஹாப்பி. விஷ் சௌந்தர்யா இந்த என்டையர் டீம் ஆஃப் கோச்சடையான் வெரி பிக் லக். நிறைய பேர் உடைய பேச்சுக்காக தான் நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னும் தெரியும். ஸோ விதவுட் ஃபர்தர் டு பாலச்சந்தர் சார் அவர்களை போடியத்துக்கு அழைக்கிறோம் சில வார்த்தைகள் பேசுவதற்காக. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு ஷாட்டில் பார்த்தோன்னே என்ன ஆட்டம் ஆடி இருக்கார் அவர் ரஜினிகாந்தை பற்றி. அது இந்த மோஷன் ஃபோட்டோகிராஃபியில் அது இவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. அது எல்லா படங்கள்லேயும் ட்ராமா டான்ஸ் ஆடுறத கம்மி பண்ணிக்குவார். இப்போ ஏன் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலான்னு தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன்.
அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும். அற்புதமாக இருக்குது. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த விழா இந்தியா மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் ஒலிபரப்பப்படும். அவர்களுடைய வசதிக்காகவும் நமது சீஃப் கெஸ்ட் ஷாருக் கான்ஜி அவர்களுக்காகவும் நான் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு உங்களது ஒப்புதலை நான் நாடுகிறேன். ரெஸ்பெக்டட் சீஃப் கெஸ்ட், dear colleagues of the film industry, fans and well-wishers, when a crowd gathers, it is a meeting. When leaders gather, it is a summit. When industrialists gather, it is a convention. When celebrities gather, it is an event. When politicians gather, it is chaos. But when superstars come together, when legends combine, it is almost as if the very gods are gathered. Rajinikanth's Janma Bhoomi was Maharashtra, but his Karma Bhoomi is Tamil Nadu. We have a very special personality in our presence today, special in every sense of the word, special in more than once, special in stature, special in status, special in honesty, in talent, in ability, in resilience, in humanity. Yes, we have the Badshah of Indian cinema in our midst. See you all once again at the Silver Jubilee function of Kochadayan. Thank you. Thank you. அடுத்ததா ரவிக்குமார் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விழாவில் என்னையும் பேச அழைத்த திரு ரஜினி சார் அவர்களுக்கும், சௌந்தர்யா அவர்களுக்கும், டாக்டர் முரளி மனோகரன் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க, முதலாகன்னு சொன்னாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 3 விஷயத்தில் இந்த படம் முதலாக இந்த படத்தில் எனக்கு பெருமை சேர்க்கிறது. அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் படம், அதாவது முதலாக இந்தியாவில் எடுக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் எடுக்கப்பட்ட ஒரு படத்தில் நானும் பணியாற்றி இருக்கிறேன் என்பது எனக்கு பெருமை. முதலாக வரும் இந்த படத்தில். ரெண்டாவது பெருமை பார்த்திங்கன்னா, நான் இது வரைக்கும் ஒரு 40-41 படத்தில் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு படத்தை கூட நான் என்னுடைய மூலக்கதையை யூஸ் பண்ணதில்லை. கதைகளை வெளியில் தான் வாங்கி அதை களை எடுத்து அதுக்கப்புறம் திரைக்கதை எழுதி அதுக்கப்புறம் வசனங்கள் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் முதல் என்னுடைய கதையை செலக்ட் செய்தது ரஜினி சார் தான். இதுதான் முதலாக என்னுடைய கதையில், என்னுடைய திரைக்கதை வசனத்தில் வரும் முதல் படம். ஸோ என்னை ஒரு முழு கதாசிரியராக ஆக்கிய திரு ரஜினி சார் அவர்களுக்கு நன்றி. மூன்றாவது பார்த்திங்கன்னா, அது அங்கே உட்காந்துருக்கேன் அந்த குழந்தையினுடைய பிள்ளையார் சுழி தான் இந்த படம். நீங்கள் அவங்களுடைய வாழ்நாளில் இன்னும் நிறைய படங்கள் எடுக்க போகிறாங்க, இன்னும் மிகப்பெரிய படங்கள் எடுக்க போகிறாங்க, இன்னும் நிறைய சாதிக்க போகிறாங்க. இருந்தாலும் அவர்கள் ஒர்க் செய்த அவர்கள் பணியாற்றிய அந்த முதல் படத்தில் நானும் இருக்கிறேன் என்பது எனக்கு பெருமை. இது சும்மா ரஜினி சார் ஸ்டேஜில் இருக்கார், சௌந்தர்யா ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றதுக்காக நான் சொல்ல, மேடை புகழ்ச்சிக்காக நான் சொல்ல. உண்மையாகவே அவங்களுடைய திறமைகளை நான் கூட இருந்து பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்க அந்த ட்ரெய்லரு, அந்த மேக்கிங்கெல்லாம் பார்த்தீங்க. அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங் போர்ஷனோட எங்கள் ஜாபெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் டப்பிங் தான். அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்களோட பணியாற்றிய அந்த விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய விஷயங்கள். அதை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க பழகிற விதம், அந்த பண்பு, அன்பு, இந்த மனிதநேயம், இன்னும் நிறைய எக்ஸெட்ரா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் எல்லாமே எங்கேருந்து வந்தேன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதே பிளட்டு தான். இந்த படம் எல்லாரும் ஏன் இவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் நானும் காதுபட கேட்டிருக்கேன், அந்த ஃபேஸ்புக்கிலலாம் படிச்சிருக்கேன். அதுக்கு காரணம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு தசாவதாரம்னு ஒரு படத்தில் பண்ணும்போது நான் ஒரு 13 லேயர் ஒர்க் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம். அதாவது இப்படி இங்கே ஒரு குள்ள பாட்டி, இங்கே ஒரு கலிஃபுல்லா, அங்கே ஒரு கமல் சார், இங்கே அது இதுன்னு ஏகப்பட்டது. அப்புறமா பேக்ரவுண்ட் லேயர்ஸ் அது இதுன்னு இருக்கும். அதுக்கே எங்களுக்கு போராட்டமாக இருந்து
அது வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சு. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய இந்த படத்தை வந்து இவ்வளோ சீக்கிரம் முடித்ததே அது ஒரு சாதனை தான். அதாவது ஃபாரின்லலாம் வந்து இந்த படங்கள் 4 வருஷம் 5 வருஷம் தான் பிளான் பண்ணுறாங்க, இவங்க 2 வருஷத்தில் கொடுக்குறாங்க. ஸோ அது பெரிய சாதனை. இப்படிப்பட்ட ஒரு சாதனை படத்துக்கு உறுதுணையாக ஒரு பக்கம் வந்து ரஜினி சார் நிற்கிறாருன்னா, இன்னொரு பக்கம் நிற்கிறது வந்து ஏஆர் ரஹ்மான். நான் இசையில் மட்டும் சொல்லலை, அவருடைய அந்த ஊக்கமும் அந்த ஆர்வம், அவருக்கு இருக்கிற ஆர்வத்தை கொட்டி அவங்கள வந்து உற்சாகப்படுத்தலை அப்படின்னா இந்த படம் வந்து டெஃபினட்டாக இந்த அளவுக்கு வந்திருக்குமா, இதை முதல்ல இப்படி எடுத்திருப்பாங்களான்றதே சந்தேகம். இப்போ மட்டும் இல்லை, முதல்ல அவங்க ஆரம்பிக்கும் போதே அவர் தான் ஊக்கப்படுத்தியிருக்காரு. எப்பவுமே வந்து ரஹ்மான் வந்து எப்பவுமே அடுத்த ஸ்டெப் என்ன, புதுசு என்ன அப்படின்னு தான் பார்ப்பார். ஸோ அந்த புதுசுக்கு வந்து அவர் ஒரு உறுதுணையாக இருந்தார். அந்த ரஹ்மான் அவர்களுக்கு நன்றி. பாடல்கள் இசை எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், வைரமுத்து சாரை பற்றி சொல்ல வேணாம். ரஜினி சார் வந்து இன்றைக்கி தமிழர்கள் நெஞ்சில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க, உள்ளே ஊடுருவி பாயிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவருடைய வரிகளும் உண்டு. ஸோ அந்த மாதிரி அவருடைய வரிகளும் இந்த படத்தில் வந்து மிக மிக உறுதுணையாக இருக்குது. ஸோ அவர் முதற்கொண்டு, சரத்குமார் முதற்கொண்டு, ஜாக்கி ஷெராஃப் முதற்கொண்டு வந்திருக்கும் அனைவருக்கும், படத்தில் நடித்த நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நானும் ஒன் ஆஃப் த டீம் அப்படிங்கிறதுனால நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் வந்து தீபிகா படுகோனுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ராணான் முதல்ல ஒரு படம் ஆரம்பித்து அந்த சாங்கில் ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுது. ஒரு 7 நாள் தான் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போது அதுக்கப்புறம் இந்த படத்துலேயும் அவங்களோட ஷூட்டிங் டேஸில் இருந்தேன். ஸோ வெரி கோஆப்ரேட்டிவ். அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹீரோயின், அவ்வளோ பெரிய டாப் லெவலில் இருந்தாலும் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹம்பிளாக அப்படி இருப்பாங்க தீபிகா. அவங்களுக்கு என்னோடய நன்றி. அப்புறம் இன்னொருத்தருக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் சொல்லிட்டு வச்சிட்டாரு. தேங்க்யூ சார், ஷாருக்ஜி, எங்களுடைய சூப்பர் ஸ்டார் தலைவா பாட்டில் நீங்கள் சல்யூட் அடிச்சிங்க. அது வந்து இன்றைக்கி தமிழகத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குன்னா, எப்பவுமே இன்னும் தமிழர்கள் வந்து அவர் ரொம்ப உள்ளே வாங்கிட்டீங்க. அவர் இவர் நம்மால் தான்ப்பா, ஏன்னா நம்ம தலைவருக்கே சல்யூட் அடிச்சாரியா அப்படிங்கிறது தான். ஸோ அவருக்கு என்னுடைய சல்யூட். என்னையும் பேச அழைத்ததுக்கு நன்றி. இந்த படத்தின் பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரஜினி சாரை பற்றி பேசணும்னா அநேகமாக என்னால் மணிக்கணக்காக பேச முடியும். அவருடைய பெரிய ரசிகன்னா, அவர் ஒரு மனிதனாகவே நான் ரசிக்கிறேன். அண்ட் யூ ஹேவ் டு இமேஜின் எவ்ரிதிங். எல்லாத்தையும் நம்ம நினச்சிக்கணும். இப்போ குதிரை ஓட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த குதிரை நீங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க, அங்கிள் குதிரை வருது, கொஞ்சம் வேகமாக ஓட்டுங்க, குதிரை வேகமாக ஓட்டினா அங்கே குதிரையே கிடையாது, ஆனால் வேகமாக குதிரையை ஓட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ குதிரையை வேகமாக ஓட்டுங்க, அப்படியே நிறுத்துங்க, அப்படியே மெதுவாக திரும்பி டைலாக் சொல்லுங்கள், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க, குதிரையை ஸ்லோ டவுன் பண்ணுங்க, ஸ்லோ அங்கிள் நவ் சே த டைலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. All the Rajini fans, don't get up the chance. Kochariyan, 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 Kochariyan.